ஹாய், ஹலோ, வணக்கம் எல்லாருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட் ஆப். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று தாங்க. நம்ம வந்து ஒரு குழம்பு வகை தான் பார்க்க போகிறோம். பச்சை மொச்சை குழம்பு. ஸோ ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற இந்த மொச்சையை பார்த்துட்டுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு இது தான். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான மொச்சை, வெந்தயம், பெருங்காயம், கடுகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், நல்லெண்ணெய், புளி, உப்பு. ஸோ நார்மலாக வந்து நம்ம இது வந்து புளிக்குழம்பு மாதிரி தாங்க வைப்போம். நார்மலாக நம்ம கத்திரிக்காய் புளிக்குழம்பு வச்சுருப்போம், வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சுருப்போம், ஏன் வெங்காய புளிக்குழம்பு கூட வச்சுருப்போம். ஸோ இந்த மாதிரிலாம் வச்சுருப்போம். ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒன்று தாங்க. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. பச்சை மொச்சை, வெங்காயம், வெந்தயம், பெருங்காயம், கடுகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், நல்லெண்ணெய், புளி, உப்பு எல்லாமே உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து கொஞ்சமாக செஞ்சிங்கன்னா கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, நிறைய செஞ்சிங்கன்னா நிறைய எடுத்துக்கோங்க. ஸோ அது வந்து உங்களை பொறுத்து தாங்க இருக்குது. தேவையானது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தையெல்லாம் உரித்து வச்சுக்கலாங்க. உரித்து வச்சுக்கிட்டு பூண்டு அதே மாதிரி உரித்து வச்சுக்கோங்க. மொச்சையை வந்து நீங்கள் வந்து முன்னாடி எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து தேவையான அளவெல்லாம் முன்னாடி கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே ஒரு கொத்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு சிலருக்கு வந்து அதிகமாக சேர்த்திக்கிட்டால் ஒரு மாதிரி கச்சல் அடிக்கும்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு சிலர் கம்மியாக சேர்த்திக்கணும்னு நினைப்போம். புளியும் அதே மாதிரி தான். அதனால் அது உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு வானிலையில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் சூடானதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம், பூண்டு, வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை தழை, பச்சை மொச்சை எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் கரைச்சி வச்ச புளியை உள்ளே ஊற்றி உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை வந்து சேர்த்துக்கணும். இதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இது எல்லாத்தையும் வதக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, மூடி வச்சு வதக்கக்கூடாது. இப்போ ஒரு சில காய், இப்போ நம்ம வந்து சுரக்காயெல்லாம் வந்து வதக்குறோம் அப்படின்னா அதை மூடி வச்சு தான் வதக்குவோம். இதுவே வெண்டைக்காய், புளிக்குழம்புக்கு வைக்கிற வெண்டைக்காய்னா நம்ம மூடி வைக்க மாட்டோம். ஏன்னா மூடி வச்சோம்னா அதோடய வழுவழுப்பு தன்மை போகாது. ஆனால் கத்திரிக்காயும் அதே புளிக்குழம்பு தான் வைப்போம். அதில் என்ன அப்படின்னா கத்திரிக்காயை மூடி வைப்போம். ஏன் அப்படின்னா இதில் காரம் ஏறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இதில் வந்து நம்ம வந்து மூடி வைக்க வேண்டாம். நம்ம நார்மலாகவே வந்து இந்த வெங்காயம், பூண்டு இதெல்லாமே போட்டுட்டு பச்சை மொச்சையை போட்டு நம்ம வந்து லைட்டாக சும்மா தண்ணி தெளிச்சுட்டு வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த புளியை வந்து கரைச்சி உள்ளே ஊற்றிட்டு அதுக்கு தேவையான மஞ்சத்தூள், உப்பு, உங்களுக்கு வேணுன்னா மிளகாய் தூள் போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அப்புறம் நல்லா மூடி வச்சு வேக வைக்கணுங்க. மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா தான் எந்த ஒரு குழம்புமே நல்லா டேஸ்ட்டாக வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே வந்து மூடி வச்சு நீங்கள் வந்து செய்ய பாருங்கள். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கிடுங்க. தேங்க்யூ. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் ஆப்.